அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா 5ஆம் வகுப்பு தமிழ் 3ஆம் பருவம் இயல் 3ல உரைநடை பகுதியில புதுவை வளர்த்த தமிழ் இந்த பாடப்பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து வினாக்களுக்குமான விடைகளை பார்க்கலாம். இங்க பாருங்க, மதிப்பீடு பகுதியில படிப்போம் சிந்திப்போம் எழுதுவோம்ல சரியான சொல்லை தெரிவு செய்து எழுதுக. 1. குயில் பாட்டு நூலை எழுதியவர் யார்? இதற்கான விடை பாரதியார். 2. தமிழுக்கும் அமுதென்று பேர் என பாடியவர் பாரதிதாசன். அடுத்து, பாரதி நாள் இன்றடா பாட்டிசைத்து ஆடடா என பாடியவர் வாணிதாசன். 4. பாட்டிசைத்து இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பாட்டு கூட்டல் இசைத்து. அடுத்து, 3 கூட்டல் தமிழ் இச்சொற்களை சேர்த்து எழுத கிடைப்பது முத்தமிழ். அடுத்து பொறுத்துக. பாரதிதாசன் இருண்ட வீடு, தமிழ் ஒலி, மாதவி காவியம். பாரதியார் பாஞ்சாலி சபதம், வாணிதாசன் கொடிமுல்லை, திருமுருகன் பாவலர் பண்ணை. இதெல்லாம் இவர்களுடைய படைப்புகள். சரியா? அடுத்து வினாக்களுக்கு விடையளிக்கல 5 கேள்விகள் கேட்டிருக்காங்க. இதற்கான விடைகள் பார்க்கலாம். முதல் கேள்வி, பாரதியார் படைத்த முப்பெருங்காவியங்கள் யாவை? இதற்கான விடை பார்க்கலாம். இங்க பாருங்க, இதற்கான விடை இங்க இருக்கு. பாரதியார் படைத்த முப்பெருங்காவியங்கள் யாவை? விடை பாஞ்சாலி சபதம், குயில் பாட்டு, கண்ணன் பாட்டு ஆகியவை பாரதியார் படைத்த முப்பெருங்காவியங்கள் ஆகும். அடுத்து 2வது கேள்வி, பாரதிதாசன் பெயர் காரணம் தருக. இதற்கான விடை பாரதியார் மீது அன்பும் பாசமும் பற்றும் உடையவர் பாரதிதாசன். அதனால்தான் தம் பெயரை பாரதிதாசன் என்று மாற்றி அமைத்து கொண்டார். அடுத்து 3, பிரபஞ்சனுக்கு சிறப்பை சேர்த்த நூல் ஏது? இதற்கான விடை பிரபஞ்சன் எழுதிய வானம் வசப்படும் என்ற நூலுக்கு சாகித்ய அகாதமி விருது கிடைத்துள்ளது. குறிப்பிடத்தக்கதாகும். அடுத்து 4வது கேள்வி, பாவேந்தர் விருதை பெற்றவர்கள் யாவர்? இதற்கான விடை பாவேந்தர் விருதை பெற்றவர்கள் வாணிதாசனும் புதுவை சிவமும் ஆவர். அடுத்து 5வது கேள்வி, தமிழ் ஒலியின் படைப்புகளை எழுதுக. சிற்பியின் கனவு, வீராயி, கவிஞனின் காதல், நிலை பெற்ற சிலை, விதியோ வீணையோ. இது வீமா, வீ கிடையாது, விதியோ வீணையோ, முன்னும் பின்னும், அணுவின் ஆற்றல், மாதவி காவியம் ஆகியவை தமிழ் ஒலியின் படைப்புகளாகும். அடுத்து சிந்தனை வினா இருக்கு. சிந்தனை வினால தமிழின் வளர்ச்சிக்கு கவிஞர்கள் எவ்வாறெல்லாம் தொண்டாற்றியுள்ளனர்? இதற்கான விடை இந்த மாதிரி விடை எழுதிக்கலாம். தமிழில் பல கவிதை நூல்களை படைத்துள்ளனர். நாடகங்கள் பல படைத்து நாடகத் தமிழை வளர்த்தனர். மக்களுக்கு விழுமியத்தையும் விழிப்புணர்வையும் தங்கள் கவிதைகள் மூலம் வளர்த்தனர். விடுதலை போராட்டத்திலும் மக்களை தம் பாடல்கள் மூலம் கலந்திட அழைத்தனர். இன்றும் சமுதாய மாற்றத்திற்கு பல கவிஞர்கள் தம் பாடல்களால் விழிப்புணர்வை ஏற்படுத்துகின்றனர். இந்த மாதிரி விடை எழுதிக்கலாம். இப்போ நம்ம 5 கேள்விகள் அதோட சிந்தனை வினாக்களுக்கும் நம்ம விடைகள் பார்த்தாச்சு. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இயல் 3ல் துணைப்பாட பகுதி இருக்குது, நன்மையே நலம் தரும். இந்த பாடப்பகுதியில் இருக்கக்கூடிய வினாக்களுக்கான விடைகளை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.